தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். வேதத்தில் ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார். உன்மேல் அவர் அன்பாய் இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். என் தகப்பன், நம்மை அழைத்ததான நம்முடைய ஆண்டவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனப்பூர்வமாய் உன்னை சிநேகித்தேன். மனப்பூர்வமாய், ஏதோ கடமைக்காக சிநேகிப்பல்லைங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பிள்ளைகள் உண்டு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான குடும்ப துணைகள் உண்டு. அவர்களை நம்ம எல்லாவற்றை காட்டிலும் சிநேகிக்கிறோம். சில நேரங்களில் கடிந்து கொண்டாலும், கோபம் கொண்டாலும், என்ன கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த இடத்திலும் நம்ம துணையையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. நம்முடைய பெற்றோர்களை நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. காரணம் என்னென்னா, அவர்கள் மேல் வைத்ததான அந்த சிநேகம், அந்த அன்பு. அப்போது அந்த அந்த சில நேரத்தில் சில கோபங்கள் வந்திருக்கும்போது அந்த அன்பு என்ன செய்கிறதுனா, இந்த கோபத்தை தணித்து போடுகிறது, அதை எடுத்து போடுகிறது. அதே போல தான் தேவ பிள்ளையே, அதே போல தான் தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உன்னை சிநேகித்தார். வெறும் சிநேகிப்பு இல்லைப்பா, மனப்பூர்வமாய் உன்னை சிநேகித்தார். அப்போ மனப்பூர்வமாய் என்று சொல்லும்போது, நீ அக்கிரமத்தின் வழியில் நடந்து கொண்டு இருக்கிறாய், அக்கிரமத்தின் வழியில் நடந்தாய், நீ உன் வாழ்க்கையில் தேவனை விட்டு தூர கிடக்கிறாய், ஆண்டவரை விட்டு உன் வாழ்க்கை பிரிந்து கிடக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன். எல்லாரும் உன்னை தள்ளினாங்க, ஒன்றில் இருக்கிற குறையை தான் பார்த்தாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் இருக்கிற குறையை பார்க்கவில்லை, மாறாக உன்னை கர்த்தர் சிநேகித்தார். உன்னில் இருக்கிறதான பழுதை அவர் பார்க்கவில்லை. உன்னிடத்தில் என்ன துர்க்குணம் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கவில்லை. உன்னிடத்தில் என்ன விதமான துன்மார்க்கங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கவில்லை. மாறாய் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தவர், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர், சிநேகித்தவர், சிநேகித்து கொண்டிருக்கிறவர், இனிமேலும் சிநேகிக்க போகிறவர். ஆமேன், ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார். இப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்குது, உண்மையாக கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா? உண்மையாக கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை சிநேகிக்கிறாரா? காரணம் என்னென்னா, அவருடைய கோபம் என் மேல் பற்றி எறிகிறது போல இருக்கே, என் வாழ்க்கையில் நான் தண்டிக்கப்பட்டது போல இருக்கே, பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறது போல இருக்கே. இன்றைக்கு நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய், வேதனைக்குள்ளாக இருக்கிறாய். தேவ பிள்ளையே, வசனம் அழகாக சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். காரணம் என்னன்னா, அவர் உன்மேல் வைத்திருந்ததான மனப்பூர்வமான சிநேகம், நேசம். ஆமாங்க. இப்போ அவர் உன்னை மனப்பூர்வமாய் நேசித்தது நிமித்தமாய் உன் பேரில் இருந்ததான குறைகளையும் உன் பேரில் இருந்ததான கோபத்தையும் கர்த்தர் உன்னிலிருந்து அவர் நீக்கி விடுகிறார். அதை கர்த்தர் அப்படியே அப்புறப்படுத்துகிறார், மாற்றி விடுகிறார். நீ சோர்ந்து போகாதே. தேவனாகிய கர்த்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை சிநேகிக்கிறார். நீ சிநேகிக்கப்பட்டவன். அதை தான் ஏசாயால வாசிக்கிறோம், நீ என் பார்வைக்கு அருமையாயிட்டப்பா, நீ என் பார்வைக்கு சிநேகமாயிட்ட, நானும் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நான் உன்னை சிநேகித்தேன். அருமையாக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தரால் நீ சிநேகிக்கப்பட்டாய், சிநேகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், இனியும் சிநேகிக்கப்படுவாய்.
எந்த இடத்திலும் சிநேகிக்கிறவர்களை யாரும் கைவிட மாட்டாங்க. தேவனும் உன்னை கைவிட மாட்டார். உன் மேல் இருக்கிற கோபம் என்று சொல்லுறல்ல, அந்த கோபத்தை கர்த்தர் உன்னிலிருந்து விலக்கி விட்டுட்டார். அந்த கோபத்தை உன்னிலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். அந்த கோபம் உன் வாழ்க்கையை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற ஜனத்தை விட்டு அது நீங்கி போயிற்று. அவருடைய சிநேகம் உன்னை மீட்டெடுத்தது, உங்களை மீட்டெடுத்தது, உங்கள் குடும்பத்தை மீட்டெடுத்தது. நீ இழந்தவைகளை அது மீட்டெடுக்கும். தேவன் உன்னை தூக்கி நிறுத்துவார். அவருடைய நேசம், அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு அது பெரிதாய் விளங்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயோ தேவனுடைய கோபம் என் மேல் விழுந்ததே, அவைகள் பற்றி எரிகிறதை போல இருக்கிறதே, நான் கைவிடப்பட்டேனே என்று யோசிக்கிற இடத்துல, நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளை கர்த்தர் சிநேகிப்பீராக, குறைகளை மன்னிப்பீராக, கோபத்தை விலக்கி போடுவீராக, மனப்பூர்வமாய் சிநேகித்து அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் அன்பாய் இருக்கிறார், உன்மேல் நோக்கமாய் இருக்கிறார், உன்னை சிநேகித்து கொண்டிருக்கிறார். இனியும் அவர் சிநேகிப்பார். உன்மேல் இருக்கிற தம்முடைய கோபத்தை கர்த்தர் ஆற பண்ணிட்டார். உன்மேல் இருக்கிற கோபத்தை கர்த்தர் நீக்கி போட்டு விட்டார். உன்னை சிநேகித்தபடியினால், உன்னை நேசித்தபடியினால். God bless you. God bless you.